சித்திரை திருநாள் ஏன் கொண்டாடுறாங்க? மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருமணம் நடந்த நாள் தான் சித்திரை திருநாள். இந்த கல்யாணத்துக்கு மீனாட்சிக்கு அண்ணனாக இருக்கும் கள்ளழகர் அழகர் கோவிலிருந்து மதுரைக்கு வராரு. ஆனால் அவர் கொஞ்சம் தாமதமாக வந்ததுனால கல்யாணம் முடிந்த பிறகுதான் அவர் வருகிறார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் கோபத்திலேயோ வருத்தத்தாலேயோ நகரத்துக்குள் போகவில்லை. அதற்கு பதிலாக வைகை நதியிலேயே இறங்கி அங்கிருந்தே மக்களுக்கு தரிசனம் கொடுக்கிறார். இதுக்கு 2 முக்கிய காரணங்கள் சொல்லப்படுகிறது. நான் தாமதமாக வந்துட்டேன்னு அவர் நகரத்துக்குள்ள செல்லாம இருக்கிறார். அண்ணனாக கல்யாணத்துக்கு நேரத்துக்கு வர முடியலேன்னு ஒரு வருத்தம். அப்புறம் மக்கள் எல்லோரும் எளிதாக தரிசனம் செய்யணும் என்பதற்காக நகரத்துக்குள் போனால் சில பேருக்கு தான் பார்க்க முடியும். ஆனால் நதியில இறங்கினா ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்க முடியும். அதனால தான் அழகர் ஆற்றில் இறங்குகிறார்னு இந்த விழாவை கொண்டாடுறாங்க. எளிமையான அர்த்தம் என்னன்னா, கடவுள் தாமதமாக வந்தாலும் அவர் மக்களை விட்டு போக மாட்டார். அவரே வந்து எல்லோருக்கும் அருள் தருவார்.